ஊத்தங்கரை அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றின் அனுமன் தீர்த்தமானது குப்பை மேடாக மாறி துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் பிரசித்தி பெற்ற அனுமந்தீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருவதுடன் ஆற்றில் புனித நீராடி சுவாமியை வழிபடுவது வழக்கம். ஆனால் அனுமன் தீர்த்தமாக கருதப்படும் ஆற்றங்கரையோர பகுதியில் மக்கள் குப்பைகளை கொட்டி வருவதால் அந்த பகுதியே கழிவு நீராக காட்சியளிப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து புனித நீராடி செல்கின்றனர். ஆனால் இங்க புனித நீராக கருதப்படுகிற இந்த தென்பெண்ணை ஆற்றில் சாக்கடைகள் கலந்து கொண்டிருக்கிறது, பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மாட்டிறைச்சி கடைகளெல்லாம் வைத்து இங்கே அசுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கலட்டி விடுகிற துணிகளை அப்புறப்படுத்த வாய்ப்பில்லாமல் தொற்று நோய் பரவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பலன் பெறும் வகையில் குளியலறை மற்றும் கழிவறைகள் கட்டப்பட்டும் கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பின்றி அவை பூட்டியே கிடப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். அனுமன் தீர்த்தம் உள்ள ஆற்றங்கரையோர பகுதி முற்றிலும் மாசடைந்து காணப்படுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். திருத்தலத்துல பக்தர்கள் இந்த புனித நீர்ல டெய்லியும் தினமும் குடிச்சிட்டு போறாங்க. இந்த புனித நீர்ல சாக்கடையும் சகதிகளும் சேரும் அதிகமா கலக்கிறதுனால தொற்று நோய் வர அபாயம் உள்ளது. இதை பார்த்து இந்த அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு குப்பைகளை அகற்றிட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் குளியலறை மற்றும் கழிவறைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.